நிறைய பேர் வந்து ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா, ஃபேட்டி லிவர் இருந்தால் சுகர் பிபி கொலஸ்ட்ரால்லாம் கண்டிப்பாக வருமானு கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கம் தான் சொல்லி தர போகிறேன். இதுதான் நம்முடைய லிவர். இதில் தான் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கொழுப்பு படியும். ஃபேட்டி லிவர் எதனால் வருது அப்படின்னா, நல்லா கேட்டுடுங்க. தெரியுமா? ஃபேட்டி லிவர் எதனால் வருது அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் எது வருது? ஃபேட்டி லிவர் வருது. சரியா? ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு நிறைய ஃபேட்டி லிவர் பேஷண்ட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுகருக்கு மாத்திரை போடுவாங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை போடுவாங்க, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போடுவாங்க, பித்தப்பையில கல்லுக்கு மாத்திரை போடுவாங்க, இன்சுலினும் போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணமே எது? இந்த ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போது நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். எந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய முதல் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட்டு தான். ரெண்டாவது உடல் உழைப்பு, மூணாவது நல்ல தூக்கம், நாலாவது தான் மாத்திரை, அஞ்சாவது தான் இன்சுலின். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா கூட இன்னைக்கு நிறைய பேர் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிட்டது முக்கியம் இல்லை. எந்த நோயும் கண்டிப்பாக சரியாகாது. ஏன் சரியாகாது அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இது சரியாகும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இது சரியாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபேட்டி லிவரும் சரியாகும், பித்தப்பையில கல்லும் சரியாகும், சுகரும் சரியாகும், ப்ரெஷரும் சரியாகும், கெட்ட கொலஸ்ட்ராலும் சரியாகும், பிசிஓஎஸ் அதுவும் சரியாகும், ஃபேட்டி லிவரும் சரியாகும். இதெல்லாம் சரியாச்சுன்னா என்ன பண்ணலாம்? மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம். அவ்வளவு பவர்ஃபுல் தான் இது பேலன்ஸ்டு டயட். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? இந்த பேலன்ஸ் டயட்டை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், வீடியோ லைக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எஸ் போட மறந்துடாதுங்க. ஸ்டே டியூன்.